ஹலோங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் எம்மி மட்டும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்நாக் தெரியாதவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இருந்தாலும் ஃப்ளஃபியாக வரணுங்கிறதுக்காக நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டோம். இது கூட மற்ற பொருட்களையும் சேர்த்துடலாம். இப்போது ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி அதில் சேர்த்தாச்சு. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் நல்லா பொடி பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்தாச்சு. ஒரு சின்ன தக்காளி அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். தக்காளி நிறையா பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தக்காளி போட்டிருக்கேன். இதில் ஒட்டி கலந்து விட்டுக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம், அதனால மிளகாய்த்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அண்ட் கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்மளுடைய முட்டை ஆம்லேட்டாக ஊற்றுறதுக்கு ரெடியாக இருக்குது. இதுக்கு நடுவில் ஒரு பன்னை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ப்ரெட்லேயும் செய்யலாம். நம்ம இன்றைக்கி பன்னில் செய்கிறோம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு அந்த பட்டரில் இந்த பன்னை டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு மேலேயும் இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டருக்கு பதிலாக நீங்கள் நெய்யோ இல்லை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்தோம்னா அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ 2 பக்கமும் திருப்பி போட்டு நம்மளுடைய பன்னு டோஸ்ட் ஆயிடுச்சு. இது ஃபுல்லாக டோஸ்ட் ஆகணும்னா இல்லை, ஓரளவுக்கு டோஸ்ட் ஆனால் போதும். அடுத்து நம்மளுடைய ஆம்லெட்டை ஊற்றிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அந்த பேன் ஃபுல்லாக தடவி விட்டுடலாம். ஊற்றிட்டு இந்த வெங்காயம் தக்காளிலாம் எல்லா இடத்துலையும் இருக்கும்படி கொஞ்சம் அதை பரப்பி விட்டுடலாம். இப்போ நம்மளுடைய அந்த ஆம்லேட்டை ஊற்றிருக்கோங்களா, அது மேலே நம்மளுடைய அந்த பன்னை லைட்டாக தொட்டு எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். ஏன்னா அந்த முட்டையோட ஃப்ளேவர் அந்த பன்லேயும் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் அதில் வச்சுட்டு தனியாக நம்ம மறுபடியும் அதை கொஞ்ச நேரம் டோஸ்ட் பண்ண தான் போகிறோம். அப்போ தான் அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இப்போ அந்த பண்ணை ரெண்டையும் வெளியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம முட்டையை திருப்பி போடணும். அது கரெக்டாக நான் அந்த முட்டையை ஃப்ளிப் பண்ணும் போது என்னோடய கேமரா கீழே சாஞ்சிருச்சு. ஸோ அந்த சீன் மட்டும் இருக்காது, நான் கட் பண்ணிட்டேன். இப்போ பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம அந்த பன்னை வச்சு இன்னொரு வாட்டி டோஸ்ட் பண்ணிவிடுவோம். ஏன்னா நம்ம அந்த முட்டை மேலே வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஸோ அது அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்காக. இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக் தான். பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய மசாலா பன் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பாதி பன்னில் பாதி ஆம்லேட்டை வச்சுட்டு அதில் டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணுறேன். அந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் மல்லி சட்னியோ புதினா சட்னியோ தக்காளி சட்னி இருந்தால் கூட அப்ளை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான அதே நேரம் ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.